2026ல விடை கொடுத்துருவாங்களே மக்கள் அதுக்கு. பார்க்கலாம்ப்பா. என்னத்தை பார்க்க போறீங்க? 2024 இப்படி தான் பேசுனீங்க, குலைச்சிங்க. யாரு? எல்லாம் நீங்கள்லாம் குலைச்சிங்க இல்லை 2024ல. நான் எதுக்கு குலைக்கும்? சொல்லுங்க. திருடன் வந்தா குலைக்கும். இல்ல எலும்பு துண்டுக்கு. திருடன் வந்தா எலும்பு துண்டு குலைக்கும். அது உங்க கூட்டணி கட்சி. ஐயா அது வேற நாய். அது வேற நாய். நீங்க எப்படிங்க இந்த மாதிரி எல்லாம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஊசி ஏற்ற கற்று? எங்க அண்ணன் மணி சொன்னார்ல, 100 அல்சேஷன்ல கட்டி வைத்திருக்காரு. அவர் உடனே எவன் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு அண்ணன் நொன்னு ஆயிடுவாங்க. விஷத்தையே விஷமாக்குற ஆளுகள். ஆமா. என்ன கொள்கை எதிரி ஆயிட்டீங்க அப்படி? என்ன உங்களுக்கு முதல்ல பிரச்சனை சொல்லுங்க. உங்க 2 பேரும் என்ன கொள்கை பிரச்சனை? உங்களுக்கு என்ன ஆகுது, அவருக்கு என்ன ஆகுது? யாரு கண்டாங்க? அது சின்னவரை கண்டா தாங்க தெரியும். சின்னவரா? அதாவது துணை முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். அப்போ நீங்களும் தத்தியா? நாங்களும் தத்தி தாங்க. ஏங்க நாங்கள் தத்தி இல்லைன்னு நாங்கள் சொல்ல இயலுமா? சின்ன தத்தியா பெரிய தத்தியா? நாங்கள் ஏதோ ஒரு தத்தி, அவ்வளோதான். முருகனை எங்க முப்பாட்டன்றீங்க, முருகன் எங்களுடைய தமிழ் கடவுளுங்கிறீங்க. அப்ப தமிழ் கடவுள் கடவுள் இல்லை என்று சொல்ற மயிராண்டிகளுக்கு இதை பத்தி பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. 80 விழுக்காடு தெலுங்கருடைய ஆட்சி இருந்துச்சு. புரிஞ்சுக்கோ எப்பா, முடிச்சுக்கோப்பா. உடனே முதவே பார்ப்போம். என்ன பொய்? எதுங்க பொய்? எது பொய்? ரத்தம் வருதா? கட்சி எடுத்து கொடுங்கப்பா. அந்த அஜித்தையாவது அடிச்சு காதுல ரத்தம் வருது. வாயால கடிச்சே ரத்தம் வருது. ஆமா 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 ஆமா. இவருக்கு வணக்கம். வணக்கம். சரி, இன்னொன்னு இப்ப கிளம்பிட்டீங்களே, ரோடா சாரி வீடா? என்ன ஓரணிகள் தமிழ்நாடு, அதுல என்ன தப்பு? என்ன ஓரணிகள் தமிழ்நாடுன்னா புரியலையே. ஆளக்கூடிய அரசுக்கு எல்லா மக்களும் ஒரு அணியில நிக்கணும் அப்படிங்கிறது. நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா சொன்னா சொல்லட்டும்பா. சொல்றவங்க பேச்செல்லாம் ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவுமா தம்பி? ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவுமா? கறிக்கு உதவாது. சொரக்காயை பிடுங்கி வச்சு கறி பண்ணா தான் சமைச்சு சாப்பிட முடியும். ஏட்டில் இல்லை, பேப்பர்லேயே சொரக்கான்னு எழுதி நான் அதை வச்சு சமைக்க இயலாது. அது மாதிரி நாங்கள் மக்களை போய் சந்திக்க. சொரக்கா எசன்ஸ்லாம் வைக்கலாம். சொரக்கா எசன்ஸ் ஊற்றுனா சொரக்கா அவசரம் தான். கால் வீங்கி போச்சுன்னா சொரக்கா வச்சு சாப்பிடுங்க, அந்த கால் வீக்கெல்லாம் போயிடும். இன்னத்துக்கு இப்போ என்ன பிரச்சனை? கால் வீக்கத்துக்கு மட்டும்தானா? கால் வீக்கத்துக்கு தான் அது கேட்கும். அடிக்கடி யாரும் லாடம் கட்டுறாங்க உங்களுக்கு, அவரை சாப்பிட்டு சாப்பிட்டு பழக முடியுது. ஓரணியில் திரண்டு போய் என்ன பண்ண போறீங்க? உதயநிதி அவர்கள் இதுக்கெல்லாம் போறாரு, மக்கள் பிரச்சனைக்கு போக மாட்டாரு. ஓரணியில் திரண்டு போய் ஊரை ஏமாத்த போறோம். மக்கள்கிட்ட தானே போறோம். ஊரை ஏமாத்த போறீங்களா? மக்கள் ஊரை ஏமாத்த போறீங்களா? ஊரை ஏமாத்த போறீங்க. ஆமா ஆமாடா, என்ன பண்ணுன்றதுக்கு ஊரை ஏமாத்துறோம், உலக ஏமாத்துறோம். ஐயா, சும்மா ஏமாறதுக்கு நாங்கள் ஒன்றும் ரொம்ப முட்டாள் இல்லை. ஒரு தடவை அதை ஏமாத்துட்டாங்க. 2026ல விடை கொடுத்துருவாங்களே மக்கள் அதுக்கு. பார்க்கலாம்ப்பா. என்னத்தை பார்க்க போறீங்க? 2024 இப்படி தான் பேசுனீங்க, குலைச்சிங்க. யாரு? எல்லாம் நீங்கள்லாம் குலைச்சிங்க இல்லை 2024ல. நான் எதுக்கு குலைக்கும்? சொல்லுங்க. திருடன் வந்தா குலைக்கும். இல்ல எலும்பு துண்டுக்கு. திருடன் வந்தா எலும்பு துண்டு குலைக்கும். அது உங்க கூட்டணி கட்சி. ஐயா அது வேற நாய். அது வேற நாய். இது மக்கள் இது எப்படின்னா திருடனை தான் குலைக்கிற நாய். அது வாலாட்டுற நாய். ஜிஜு ஜிம்மி. தெரியுதா? விளக்கம் புரியுதா உங்களுக்கு? புரியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியும். நாய் இலக்காதான் வச்சு உங்களுக்கு. நாக்கை இழுத்து வச்சா அதுதான் புரியும். அடேங்கப்பா, நாய் நாக்க கொடுவா. நாயை விட்டு வைக்கலையா? இந்த நாய்க்கு தடுப்பூசி போட போறீங்களே, அதெல்லாம் மோடி வரைக்கும் எடுத்துட்டு போனீங்களே. போட்டாச்சு. இன்னும் தெரியுதியா ஊர்ல? தெரியும், அது கடிக்காது. வெறி நாய் இல்ல, எல்லா நாய்க்கும் ஊசி போட்டு விட்டாச்சு. திமுக வேட்டியை பார்த்தா. அதாவது நாயை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறாரு. இப்போ ஒரு சர்வே வந்தது, தெருநாய்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் குற்ற நடவடிக்கை கம்மியாகுது. தெருநாயை பற்றி அவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறீங்க. அதே மாதிரி நன்றி உள்ள ஒரே ஜீவன் நாய். அப்படியா? எப்பா, நாயை பற்றி அவங்களுக்கு தெரியும்பா? ஐயா, நீங்கள் பார்க்குற நாயை வச்சு ஒட்டுமொத்த நாய்களையும் நீங்கள் முடிவு கட்டுறீங்க. சரி. அது தேனாம்பட்ட பக்கம் இருக்கிற நாய் வேற, மற்ற ஊரில் இருக்கிற நாய்கள் வேற. நீங்கள்
எப்படிங்க இந்த மாதிரி எல்லாம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஊசி ஏற்ற கற்று? எங்கள் அண்ணன் மணி சொன்னார்ல, ஓ 100 அல்சேஷன்களை கட்டி வைத்திருக்காரு வேட்டை நாய்களை. அவர் உடனே எவன் திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு அண்ணன் நொன்னு ஆயிடுவாங்க. அதாவது ஐயா இல்லையா? எதிரி அதாவது குற்றவாளியை நோக்கிறாரு கை நீட்டினா அவங்க எல்லாம் ஒரு அணியில தானே நினைப்பாங்க. அதான் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு அணியாக போய் ஓட்டு கேட்க போகிறோன்னு மாத்திரம் இப்போ புடுங்கலன்னு இப்போ மாத்திரம் எப்படி அவன் வாயிலிருந்து இந்த மாதிரி இருந்துச்சு? ஒண்டியா போய் ஓட்டு கேட்க உதவாங்கணும், கூட்டினா போய் ஓட்டு கேட்கலாம்டா. ஆளுக்கு ஒன்று விழுவோம், இல்லை மொத்தமாக நம்ம பேரில் விழுவோம். அது எப்படியா நல்லா ஆள் செட் பண்ணி வச்சு முன்னாடி செட் பண்ணி வைங்களா போகிறதுக்கு முன்னாடியே தலைவர் வரா ரெடியாரு அப்படின்னு. ஆமாம் அப்படி டக்குலாம் போக மாட்டீங்க, ஏதாச்சும் அந்த சும்மா இது மாதிரி சினிமாவில் மாதிரிலாம் போக மாட்டீங்க, போக தெரியாது. ஏங்க நேற்று எங்கேயோ அடையாருக்கு எங்கேயோ வந்தாருங்க ஒரு ஆஸ்பத்திரி தரத்துக்கு. கடைங்களை மூடு ரோட்டில் இருக்கிற அதை எடு இதை எடு 2 நாளாக எப்பா. ஐயோ என்னது அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க பிரசிடென்ட் கூட தர மாட்டாங்க போகுது. உங்களுக்கு யார் என்னையா பிரச்சனை? உங்களுக்கு யார் என்ன பிரச்சனை? தமிழகமே உங்க பின்னாடி நிக்குதுன்றீங்க. உங்களுக்கு என்ன ட்ரபிள்? உங்களுக்கு நாங்க எங்க அவன் ஒன்றிய அரசு இல்லைங்க எங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்கு. ஒன்றிய அரசு வந்து நிக்குதா பந்தோஸ்து நாங்களா கேட்டோம். இப்ப அங்க நிக்கிற பூரா ஒன்றிய அரசு சும்மா ஒரு போலீஸ் வண்டி போனதை கூட வேண்டாம் போ எடுத்துட்டு போ, எல்லாம் சொந்த படம் தானே, நீங்க தானே ஆட்சி பண்ணுங்க. நாங்க உங்களை என்னைக்காவது ஏத்தி ஏதாவது கேட்டுக்கிறோமா ஜனங்க? என்ன இப்படி அலட்சாட்டிய பண்றீங்க? மோடி 4 வண்டியில போறாருன்னு இவரு 4 வண்டி, அதே மாதிரி கருப்பு. ஐயா நம்ம தமிழக முதலுக்கு என்ன டிஸ்டர்ப் தெரியுமா? ரோட்ல ஏதாவது குறுக்க நாய்க்கு ஓடும், மாடு கூட ஓடும். அதான் அது ஒண்ணுதான். அது கூட போலீஸ் ஒரு அடிக்கு ஒரு போலீஸை போட்டு நாய் வராது மாதிரி மாடு வராது மாதிரி பிடிச்சிக்கிறீங்கள, அப்புறம் எதுக்கு அந்த செக்யூரிட்டிலாம்? சரி நான் நினைச்சேன் முதலமைச்சரே எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறாரு. விஜய பார்த்தா பேண்ட் ஷர்ட் போட காப்பி அடிச்சுக்கிறாரு. அங்கே மோடியை பார்த்து கட்டப்பல அவர் எப்ப இருந்து பேண்ட் ஷர்ட் போடுறாரு என்னமோ இல்ல கலர் கோட். நேத்து சட்ட வீடியோ பாத்தீங்களா சார்? வீடியோ கால் பேசும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குல்ல அது போட்டிருக்காரு. அவர் நேற்று இன்னைக்கு இல்லை, அவர் அரசியல் கட்சிக்கு வந்தபோது வேஸ்டிங் கட்டுவார், பேண்ட்டும் போடுவார். அவருக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அவனுக்கு என்ன? சரி கடைசி ஒரே ஒரு கேள்வி. விஜய் சொல்லியிருக்காரு கொள்கை எதிரி பிளவுவாத சக்திகளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதான் திமுகவும் பாரதிய ஜனதா நீங்க கொள்கை எதிரியா? அவன் சொல்றான். அவன் தான் எவனோ ஒருத்தனை சொல்ல பேசலாமா அப்படி? எங்களை பத்தி தவறா பேசும்போது அவனுக்கு என்னடா மரியாதை? எங்களை தவறா பேசும்போது எங்க கட்சியை பத்தி தவறா பேசுற ஒருத்தனுக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? நான் எதுக்கு கொடுக்கணும்? இதே வார்த்தை அவர் சொன்னார்னா அவர் சொல்லட்டும். அப்ப என்ன அந்த வார்த்தைக்கு ஈக்குவலா தானே சொல்றாரு. அப்புறம் என்ன அதை காட்டிலும் இது பாய்சனான வார்த்தை. அந்த வார்த்தை பாய்சனா? ஆமா. பூச்சி மருந்தா களைக்கொல்லி மருந்தா? களைக்கொல்லி மருந்து. பாய்சன்லாம் உங்ககிட்ட வேலை செய்யாது. பாய்சனுக்கு பாய்சன் ஆச்சு. விஷத்தையே விஷமாக்குற ஆளுகள். ஆமா. என்ன கொள்கையில எதிரி ஆயிட்டீங்க அப்படி? என்ன உங்களுக்கு முதல்ல பிரச்சனை சொல்லுங்க. உங்க 2 பேரும் என்ன கொள்கை பிரச்சனை? உங்களுக்கு என்ன ஆகுது, அவருக்கு என்ன ஆகுது? யாரு கண்டாங்க? அது சின்னவரை கேட்டாதாங்க தெரியும். சின்னவரா? அதாவது துணை முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். அப்போ நீங்களாம் தத்தியா? நாங்களாம் தத்தி தாங்க. ஏங்க நாங்க தத்தி இல்லைன்னு நாங்க சொல்ல இயலுமா? சின்ன தத்தியா பெரிய தத்தியா? நாங்க ஏதோ ஒரு தத்தி, அவ்வளவுதான். அதுல என்ன சின்ன தத்தி என்ன பெரிய தத்தி என்ன? கொள்கையே இல்லை இப்ப திமுகவுக்கு. திமுகவுடைய கொள்கை கோட்பாடை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்தில் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எவனுக்கு தெம்பு இல்லை, தைரியமும் இல்லை. எச் ராஜா இருக்காரு. எச் ராஜாலாம் எச்சில் ராஜாடா. எச் ராஜாங்க. எச்சில் ராஜா அருமையான மாமனிதர். இந்த இனத்தில் பிறந்த ஒரு முத்து. என்னத்த முத்து? எந்த இடத்துல யாரும் கேட்டாங்களா? பரப்பையெல்லாம் அவன் ஒரு பையன் பார்த்துக்க அப்படி சொல்றது. பறையன்ல அந்த ஆள் ஒரு அறிவாளி. இப்படி இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார்ல, அவர் ஜாதி சொல்ல வேண்டியதானே? சொல்ல வேண்டியதுதானே. விட்டுருவாங்க. யாரு இதுக்கு முன்னாடி யாரை சொன்னேன்? யாரு சொன்ன? எச் ராஜான்னு சொன்னேன். ஆமா, அவர் திட்டினீங்க. அவன் பாப்பா பைய. சரி ரைட்டு சூப்பர். ஆராசா? ஆராசா அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவர், பட்டியலினத்தை சேர்ந்தவர். சரியா? அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி தான். ஆமா, இசை வேளாளருங்கிறது தாழ்த்தப்பட்ட ஜாதியில் தான், ஒரு லிஸ்ட்டுக்குள்ள தான் வருது. அப்படிங்களா? கரெக்டா? கரெக்டு தான். கே நேரு அவரும் தாழ்த்தப்பட்ட. அவர் எம்ஜிஆர்.
அவர் பேக்வர்ட். காமாட்சி தாத்தா பட்டி ஜெயித்தான். நான் வந்து ஷெட்யூல் தான் ஐயா. பட்டியலினம். யாரு? நான். தயவு செஞ்சு விட்டுருங்க. உரிமைகளை பறிக்க திருட போகாதீங்க. அதாவது சலுகை ஓடாதீங்கிறது. இங்க பாரு, இவரு நொய் நொய்ன்னு இருக்காரு. அதாவது என்ன காரணத்துக்காக அந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரே முத்துன்னு அவரை மட்டும் சொல்றீங்களே, இப்ப அந்த சமுதாயத்துல பட்டியலிட்டு காட்டவா? யாரும் இல்ல. அது அந்த யாரும் அந்த முத்துக்கு ஈக்குவலா யாரையும் சொல்ல இயலாது. நீங்க கனி ஊத்தத்தை குடிச்சா உங்களுக்கு முத்து. உலக இந்த வாழ்வாதாரம் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள்ல அது மாதிரி ஒரு அறிவுஜீவிய யாரையும் சொல்ல இயலாது. எங்களுக்கு புரியுது அர்த்தம். அருமையான அறிவுஜீவி. ஐயா எங்களுக்கு புரிஞ்சு செய்ய அர்த்தம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சா அவ்வளவுதான். புரிஞ்சு அறிவுஜீவிங்களா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்ல. சரியா? கூட்டணியில திரும்ப இருக்காருல்ல, அவர் பேசுறாரு. அவர் யாரை விட்டோ பேசுன சொல்றதுனாலதான் பேசினாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். இந்த சிவன் பார்வதி தமிழரான்னு கேட்கிறாரு. சிவன் தமிழரானால் கைலாய மலை தமிழருக்கு சொந்தமா அப்படின்னு கேட்கிறாரு. இது அவர் பேசுற மாதிரி தெரியல எனக்கு. யார் பேசுற மாதிரி தெரியல. ஏன் திரும்ப பேசாம அப்புறம் என்ன தெருமாவா பேசும்? இல்லை மூர்த்தி பேசுவாரா? மூர்த்திக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவன் வெந்தாமரை வீசிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. யாருக்கு செந்தாமரை வெந்தாமரை? அவன் உரிமைக்கு போராடுறாரு இவரு. நானே என்ன சொன்னேன் அரவிந்த், அவர் வந்து உரிமைக்கு போறாரு, மத்தவங்க எல்லாம் உருவினுங்கிறானோ. அத சொல்லுங்க. ஆமா, அப்படியே ரிவர்ஸ். அவரு இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இரு, என்ன முருகனை வந்து எங்க முப்பாட்டன்றீங்க, முருகன் வந்து எங்களுடைய தமிழ் கடவுளுங்கிறீங்க. அப்ப தமிழ் கடவுள் கடவுள் இல்லை என்று சொல்ல மயிராண்டிகளுக்கு இதை பத்தி பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. மதம் என்பது ஒரு நம்பிக்கை. உங்க நம்பிக்கை நாசமா போக போய் வங்க கடவுள போய் கழுவிட்டு வாங்க. போய் உங்க நம்பிக்கையோட தானே போறீங்க திருச்செந்தூருக்கு. நம்பிக்கையோட தானே கலசத்தோட அலையறீங்க, கோயிலை சுத்துறீங்க. நம்பிக்கை என்பது வேறு, உரிமை என்பது வேறு. பெரும்பான்மை நம்பிக்கையில எவனா பேசுனீங்க? நீங்க ஓட்டு போடாதீங்க. உங்க ஓட்டை யாரு கேட்டா? நீங்க போட வேணாம் ஐயா. ஐயா உங்க ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஒப்பேருவீங்களான்னு பாருங்க. இந்த தேர்தலில் எந்த தொகுதியில நிக்க போறீங்கன்னு இன்னும் முடிவு பண்ணல. இல்ல இதே மாதிரி தமிழெல்லாம் இருந்துருவான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமா, திருப்பி அடிச்சா என்ன பண்ணுவீங்க? திருப்பி அடிச்சா வாழை மட்டை எடுத்துக்கிட்டு வாழை மட்டை எடுத்து அடிப்பேன்னு சொன்னார்ல மாப்பிள்ள சாரு. தமிழ்நாடு அவரை திருப்பி அடிச்சா தமிழர்கள் அனைவரும் திரும்பி விட்டால் என்ன செய்வீங்க? உங்க நிலைமை என்ன? அதெல்லாம் நாங்க இதை பாத்துக்குவோம், மூடிட்டு போயிட்டு நாங்க பாத்துக்குவோம். எங்கள்கிட்ட இருக்க தொண்டர்கள் ஸ்ட்ரென்த் இருக்கு, புரிஞ்சுக்கோ. எவ்வளவுங்கிறத நீ பாரு. 200 பிரச்சனையை பண்ணி பாரு, அன்னைக்கு தெரியும். ரூபாய் 200 ரூபாய் 200 எவன்டா அந்த காலத்துல ஒரு நாள்னு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டாலே 500 ரூபாய் 300 ரூபாய் பெறப்படுறது. இல்ல ஒரு நேரம் சாப்பாடே 500 ரூபாய் 600 ரூபாங்கிற ஒரு நேரம் சாப்பாடு 500 ரூபாயா? அப்புறம் என் மக்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா? ஆமா ஆமா, ஒரு ஆஃபோட சேர்த்து. என்ன முழுங்காதடா? முழுங்கலையா? திருமாவை இப்படி ஆக்கிட்டீங்களே நினைச்சா பரிதாபமா இருக்கு. கேட்டதுல தப்பே இல்ல. என்ன கேட்டாரு? முருகன் தமிழ் கடவுள்னு சொல்றீங்க. சரி, அப்ப தமிழ்நாடு அவர் சிவனும் பார்வதி இருக்கிற மலை இமயமலை. ஒட்டுமொத்த நாடே உலகமே தமிழ்நாடா இருந்துச்சு. உங்களை மலையாள வந்து உடச்சு கொண்டு போய் தமிழ்நாடு சுருக்கிட்டீங்க கடைசியா. அந்த அறிவுஜீவி ஒண்ணு சொல்றேன். அம்பேத்கர் சொல்றாரு, என்னுடைய மூதாதையரும் தமிழர்கள் தான். இதை நம்ம என்ன சொல்றது? இத அம்பேத்கர் சொன்ன தப்பா? அப்ப உலகத்திலேயே கிட்டத்தட்ட ஆசியா கண்டத்துல 80 விழுக்காடு தமிழர்கள் தமிழ்நாடு தான் இருந்துச்சு. கரெக்ட். ஆசியா கண்டத்துல இந்தியால 80 விழுக்காடு தெலுங்கருடைய ஆட்சி இருந்துச்சு. புரிஞ்சுக்கோ, முடிச்சுக்கோப்பா. உடனே முதவே பார்ப்போம். என்ன பொய்? எதுங்க பொய்? எது பொய்? ரத்தம் வருதா? கட்சி எடுத்து கொடுங்கப்பா. அந்த அஜித்தையாவது அடிச்சு காதுல ரத்தம் வந்தது. வாயால கடிச்சே ரத்தம் வந்தது. ஆமா 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 ஆமா.